பேக் டு மை சேனல் டாக்கி லாவண்யா. வீட்டிலேருந்து நம்ம பண்ணி பார்த்தோம், இன்னும் சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகலை. பட் ஆனால் வாட்ஸ்அப்பில் எல்லோரும் நிறைய பேர் கொஞ்சம் பேர் என்கொயரி லைட்டாக வந்துகிட்டே இருக்குது. ஃப்ராங்காக சொல்ல போனால் ஒரு 3 to 4 பேர் வந்து என்கொயரி பண்ணியிருக்கீங்க. அது வரைக்கும் எனக்கு ஒரு ஹாப்பி. சரி, அட்லீஸ்ட் ஒரு 3 பேருக்காவது ஒரு ரீச் ஆகிருக்கே அப்படின்னு நினச்சி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வெளியே இருக்கோம், அவுட் சைடில் இருக்கோம். சரி, நம்ம இங்கேருந்து ஒரு வீடியோ ஒன்று போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ இப்போ இங்கே வந்து சில சாரீஸ் வந்து நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் சாரீஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிட்டே இருக்குது, சேல் ஆகிட்டே இருக்குது. நான் அதோட வீடியோவும் நான் அடுத்த இதில் உங்களுக்கு நான் போடுறேன், எந்த சாரீஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிருக்குன்னு. ஏன்னா அது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டது. ஸோ அதனால வந்து பாருங்கள், ஓகேவா? இப்போ நான் சாரீஸ் வந்து ஷூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சாரீ வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாரீ இது வந்து நமக்கு வந்து ஸ்கை ப்ளூவில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நேச்சுரலான ஒரு இதுலேயே நான் வந்து கலர்ஸ் வந்து காமிக்கிறேன். சாரியோடது வந்து வியூ வந்து பாருங்கள். சாரியும் இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு வயலட் கலர் வந்து கரெக்டாக ஒரு கத்திரி பூ கலர். இந்த ஒரு வயலட்னா கத்திரிக்காயில் இன்னொரு வெரைட்டிஸான ஒரு வயலட்லாம் இருக்குல்ல, அந்த வயலட்டில் நமக்கு இந்த மிரர் வச்சு இது ஃபுல்லாகவே செல்ஃப் கலரு, நோ பார்டர் வந்து வராது. உங்களுக்கு செல்ஃப் கலரில் தான் இருக்கும். மிரர் வந்து என்ன கலரில் இந்த இடத்துல மிரர் நீங்கள் ஜூம் பண்ணுங்க, மிரரில் வந்து ஃபுல்லாக வந்து செல்ஃப் கலரில் வந்து இருக்கும். நமக்கு வந்து இந்த மிரரில் இருக்கிற இந்த கலர்ஸ் தான் நமக்கு வந்து ப்ளவுஸோடது வந்து வரும். ப்ளவுஸில் வந்து ஃபுல்லாகவே வந்து கலம்காரி ப்ளவுஸு, சில்க் ப்ளவுஸு, சில்க் கலம்காரி. இது பியூர் காட்டன் இல்லை, இது வந்து சில்க் காட்டன். இது நான் சொன்னேன். இது வந்து சாரியும் வந்து நமக்கு வந்து செல்ஃப் கலரில் தான் இருக்கும். பார்டர்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. இதில் வந்து மொத்தம் 3 கலர் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் கலரு. காம்பினேஷன் வந்து கான்ட்ராஸ்ட் நமக்கு ப்ளவுஸ் வரும். இது வந்து செகண்ட் கலரு. செகண்ட் கலர் வந்து நமக்கு வந்து க்ரீன் கலரில் இருக்குது. க்ரீனு இது வந்து மஸ்டர்ட் கலர் வந்து ப்ளவுஸு. ப்ளவுஸில் வந்து நமக்கு வந்து இந்த மியூசிக் இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. ப்ளவுஸ் ஃபுல்லாக இதாக இருக்கும். ஒரு மீட்டருக்கு மேலேயே ப்ளவுஸ் வந்து ஒரு கொஞ்சம் மேலே இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். ஏன்னா கொஞ்சம் பிரெத்து வந்து அதிகம். சாரீ வந்து ஃபுல்லாகவே செல்ஃப் கலர் தான். இதே கலர்ஸ் தான் இருக்கும். சாரீ ஃபுல்லாகவே ப்ளெயினாகவே இருக்கும். ஆனால் சாரீ ஃபுல்லாக மிரர்ஸ் வந்து வந்துருக்கும். இந்த மிரரில் வந்து நமக்கு வந்து இங்கே த்ரெட் இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மஸ்டர்ட் கலர் வந்து த்ரெட், உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். மஸ்டர்ட் கலரில் வந்து இருக்கும். ப்ளவுஸ் வந்து சேம் அந்த மிரர் என்ன கலரோ அதே கலரில் தான் இருக்கும். தாராளமாக கட்டினா சில்கி காட்டன்ஸ். இது வந்து தேர்ட் கலரு. தேர்ட் கலர் வந்து நமக்கு வந்து மாம்பழம் கலர் சொல்லலாம். மாம்பழம் கலரில் வந்து நமக்கு வந்து இந்த இது வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. டசல் பாக்ஸ் எல்லாமே நமக்கு வந்து க்ரீன் கலரில் இருக்குது. பார்டர் வந்து நமக்கு இந்த ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு, மைல்ட் கலரான ப்ளவுஸ். இதில் ஃபுல்லாகவே கலம்காரி ஒர்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. செமி சில்க் வந்து நம்ம கலம்காரி. ஆனால் உங்களுக்கு இது குத்தவோ எரிச்சலோ எதுவுமே பண்ணவே பண்ணாது. ஏன்னா இது ஃபுல்லாகவே பயங்கர சாஃப்டாக இருக்குது. ஏன்னா இது பிடிக்கும் போதே எனக்கு தெரியுது, அதனால சொல்கிறேன். சாரீ ஃபுல்லாகவே செல்ஃப் கலர் தான். அதில் மிரர் ஒர்க் வந்து என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அந்த கலர் தான். மிரர் ஒர்க் வந்து நமக்கு மைல்ட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ மைல்ட் கலரில் ப்ளவுஸ்.